இதான் நான் படித்த காலேஜ், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனால் அவனுங்க இன்னும் வளரவே இல்லை. காதல் தனியாயோ நட்பு மகிழாயோ. டேய் மச்சான், நம்ம சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கலாம்டா. ஒரே ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு கப்பு ஆசிட் எடுத்து ஐஸ் போட்டு குடிப்பியா நீ? டிரான்ஸ்ஃபார்மர் மேல போய் தலைவர் படுப்பியா? ஆடுன்னு டேக மாட்டிக்கிட்டு கசாப்பு கடையில நுழையிறியே. காதல் வந்தால் லைஃபே காலே காலே. ரெக்கை கொண்ட வெள்ளையானை போல என்னை செய்திருந்த காதல், பூவில் சிக்கிக் கொண்ட மேகம் போல என்னை செய்திருந்த காதல். காதல் ஏன் என்று நீ என்னை கேட்டால் சுவாசம் ஏன் தோழனே? காற்றே வேண்டாமே, காதல் ஒன்றே போதா. காலே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில பொண்ணுன்னு ஒருத்தி வந்தா, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாகுறானுங்க. பாத்தியா? வானம் என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை, காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் சினிமாயில் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கானுங்க. கோழி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே. டேய் வாசு, இந்த படி என் ஆளை அவன் வீட்டுல விட்டுரு. ஏய், அவன் உசுடா. மச்சான், நம்ம காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிட்டா. ரெஸ்பான்ஸ் பத்தியில காலேஜ் நம்மள பார்த்தா சிரிக்குது. காலேஜ் விடுறா, நம்ம வாட்ச்மேனு அவர் நம்மள பார்த்து சிரிக்கிறாருன்னா எவ்வளவு கெத்து. ஆமா மச்சான், இதை யூஸ் பண்ணி காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு எப்படியா சேர்மன் ஆயிடணும். அதடா சேர்மன் லோக்கலா பெருசா வை ஸ்பைடர்மேன். ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓ அப்ப நீ ஹீ மேன். அப்ப நானே நீ வேஸ்ட் மேன். அடிச்சி எடுத்துடா. காலேஜ் நம்மள பார்த்து உசு உசுந்து ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் புட்டி போங்கடா. டேய் என்னடா அவன்? மச்சான் நம்ம வாசுக்கு ஏதாவது செய்யணும்டா. அச்சே கைவிடு, கலக்கிட்ட போ. என்னடா பண்ணீங்க? காலேஜ் என்ன பார்த்து விரலுது, பொண்ணுங்கெல்லாம் வெக்கப்பட்டு ஓடுதுடா. அது ஒண்ணு இல்லடா, நம்ம சீனியர் சிவான் அவர் ஆள ஒன்று ட்ராப் பண்ண சொன்னாரு. அவள் நீ கூட்டிட்டு முடிச்சுட்டு கொளுத்தி விட்டான். அதனால தான் உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். ஐயோ ஐயோ, அட பாவிங்களா, கடைசில இப்படி கவுத்துட்டீங்களாடா. ஐயோ ஐயோ தலமா. அடப்பாத பிரி வேற கக்கூசு கழுவணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீ என்னமோ கதை பேசி. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா? ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்காது. ஆனா இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுத்திக்கிட்டு இதே ஊர்ல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில போக வேண்டியதுதான். உன்னால விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு.
ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கா, நாளைக்கே கிளம்பணும். ஆமா. என்னடா எங்கடா போறீங்க? டேய், யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவா வந்துச்சு. நாம தான் எதுக்குமே அப்ளை பண்ணலையே, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்து காலேஜே ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா நீ? நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கச்சிச்சுன்னு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான், இதுக்கு ஒரு குத்தி வச்சே கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டேன் வாசு. எப்படி சமாளிக்க நான் யோசிக்கிறேன். திரும்படா. என்னடா கண்ணுல தூசி வந்துருச்சா? அழுறேன்டா. நான் ஒண்ணும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சான் இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச. 5 ஆஃப் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன், ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். ஏய் பாத்து போடா மாப்ள. எதுக்குடா அதெல்லாம்? தம் அடிக்கற இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. டேய் சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தானே நான் போறேன், நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். வாங்க 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 வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடு. பின்னாடி போடு. இப்பதான் வேலை தேடி போறான், அதுக்குள்ள வந்துருவாங்க. டிப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா. போன் அடிக்கிறேன் மச்சான். ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. நான் மச்சான், பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துட்டான். ஓகேடா, நீங்க பாத்து. ஓகேடா, போனோன்னு வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செய்தல எதுக்குடா? சரி பரவாயில்ல. சரி மச்சான். டேய் நம்ம கொள்கைய மறந்துடாத பாத்து. சரி மச்சான்.